வணக்கம். இந்த வீடியோவில் 2026 ஏப்ரல் மாதம் அரியர் அகவலைப்படி டிஏ வழங்க உத்தரவு, அரசு ஊழியர்களுக்கு மாத சம்பளம் உயர்வு சார்ந்து குட் நியூஸ் குறித்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இந்த ஏப்ரல் மாதம் அரியர் அகவலைப்படி டிஏ யாருக்கு வழங்கப்படும், யாரெல்லாம் பயன்பெறுவார்கள் என்பது சார்ந்து விவரத்தை பார்க்கலாம். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கிய அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டிருக்கிறது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று அறிவிப்பு வெளிவந்துள்ளது. அகவலைப்படி டிஏ என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை ஈடு செய்யக்கூடிய வகையில் அரசு ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு கூடுதல் கொடுப்பனவு என்பது குறிப்பிடத்தக்கது. இது அடிப்படை சம்பளத்தினுடைய 1% கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை, அதாவது ஜனவரி மாதம் மற்றும் ஜூலை மாதங்களில் அகவலைப்படி உயர்வானது அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி பண்டிகை அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பாக அரசு அகவலைப்படி உயர்வு சார்ந்த அறிவிப்பை வெளியிட்டு ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டார். இந்த உத்தரவின் மூலம் மாநில அரசு ஊழியர்களுடைய அகவலைப்படி 58% உயரும். புதிய அகவலைப்படி 2026 ஆண்டு ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக 58% அகவலைப்படியை பெறுவார்கள். மேலும் 2025 ஆண்டு ஜூலை மாதம் முதல் 2026 ஆண்டு மார்ச் மாதம் வரை உள்ள அகவலைப்படி நிலுவைத் தொகை 2026 ஆண்டு மே மாதம் முதல் 6 சம தவணைகளில் கணக்கிட்டு வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களும் இந்த அறிவிப்பு மூலம் பயன்பெறுவார்கள். ஜனவரி மாதம் மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கான ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவலைப்படியை பெறுவார்கள் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது குறித்து பேசியுள்ள முதலமைச்சர் அவர்கள், சமூகத்தின் அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 3% அகவலைப்படி உயர்த்தப்பட்டது மற்றும் அகவலைப்படி நிலுவைத் தொகை வழங்கப்படுவது சார்ந்து வந்த அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.